இந்த குரூப் 4 ஏன் சார் அவ்வளவு டஃப்பான கொஸ்டின் போட்டிருக்காங்க? கட் ஆஃப் 180 வராது போல இருக்கு. ரொம்ப ரொம்ப குறைஞ்சிரும் போல இருக்கு. ஏன் இவ்வளவு டஃப்பான கொஸ்டின் பேப்பர் வந்து செட் பண்ணியிருக்காங்க? இல்ல சார், இந்த தேர்வுல வந்து செப்டம்பர் ஒரு 3 மாதம் கழிச்சு ரிசல்ட் ரிலீஸ் பண்றேன்னு சொல்லி ஆமா. சொல்லிருக்காங்க. 165க்கு மேல கட் ஆஃப்லாம் வந்துச்சுன்னா அவர்கள் அனைவரும் விசாரிக்கப்பட வேண்டும். என்ன சார் சொல்றீங்க? நான் இத வந்து ஓப்பனா சொல்றேன். இன்னைக்கு உள்ளதுக்கு நீங்க சொல்றீங்க 2021ல கூட குரூப் 4 எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர் அவ்வளோ டஃப். ஜெனரல் ஸ்டடீஸ் கொஸ்டின் பேப்பர்ல ரொம்ப டஃப். ம். அப்பவும் 180க்கு மேல எடுத்தாங்க. அன்னைக்கே அதில நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவரா இருக்கும்போது கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தாரு. அன்னைக்கு யாருமே அத பேசல. இன்று நான் சொல்கிறேன், இந்த கேள்வியில் தமிழ்நாடு முழுக்க எழுதின எல்லாருக்குமே தெரியும். ஒரு 160க்கு 160 ரொம்ப அதிகம் தான். சார் 160 அதிகமா? 160 அதிகம்னு எழுதின எல்லாருமே சொல்றாங்க. சார் அந்த அளவுக்கு டஃப்பான கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணியிருக்காங்களா? டஃப்பான கொஸ்டின் பேப்பர். சரிங்களா? அதனால இப்பொழுது உங்க மீடியா மூலமா சொல்ல விரும்புறது என்னன்னா, நீங்க 165 வச்சுக்கோங்க. நெகட்டிவ் மார்க்லாம் இல்ல. ஆமா. 165 கேள்விகளுக்கு மேல யார் யாரெல்லாம் எடுத்து வேலைக்கு போறாங்களோ அவர்கள் அனைவரும் விசாரிக்கப்பட வேண்டியவர்கள்.